சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அமெரிக்கா தோல்வி அடைந்தது, அமெரிக்கா தோல்வி அடைந்தது, அமெரிக்கா தோல்வி அடைந்தது. ஒரு செய்தியை பார்க்கும்போது அவர்களுக்கு விளக்குங்க. பெரிய வல்லமை கொண்ட சக்தி இது அமெரிக்கா. அவர்கள் ஒரு சின்ன நாடை வெற்றி பெறுவதற்கு ஏன் இயலவில்லை? முதலாவதாவது கேள்விக்கு பதில் இல்லை. இரண்டாவது, ஆக இந்த விவகாரத்தை மீட்பதற்கு தகுதியற்ற நிலையில் அமெரிக்கா மாறி இருக்கிறது. விளைவு சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலிலே விடுவது மேல். அமெரிக்கா முதலிலே என்ன சொன்னார்கள்? உனக்கு வரலாறே தெரியாமல், உன் அப்பன் வரலாறும் தெரியாமல், உன் தேசத்தின் வரலாறும் தெரியாமல் உன்னை அழித்து போய்விடுவேன். அதற்கு பேரை வைத்தார்கள் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. எல்லோரும் பயந்து போய்விட்டார்கள். கடைசியில் புஷ்வானமாக அமெரிக்கா போனது. அப்போதும் ஈரான் பயப்படவில்லை. இரண்டாவது வைத்தார்கள். கடைசியில் 36 மணி நேரத்தில் முடித்து விட்டு சென்று விட்டார். சீனாவுக்கு போய் பார்த்தார்கள். சீனா ஒன்றும் நடக்கவில்லை. ஆனா ஈரானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வலு இல்ல ஒரு ஒரு பவர் எங்க சார்? இப்ப அமெரிக்கா ஏன் தயங்குது? இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு அசிங்கப்பட்டு, இவ்வளவு கேவலப்பட்டு அமெரிக்கா இப்ப எப்படி அடிப்பான்? எப்படி யார் அடிப்பான்? அமெரிக்காட்ட செனட்ல பெரிய பிரச்சனை வந்துட்டு, கன்ஃபபுலேஷன். அவங்க மெம்பர்ஸ் ஆஃப் தி செனட் அண்ட் காங்கிரஸ் லீடர்ஸ். ஆனா கடைசியில் ஜெயிச்சிட்டார். அவர்களுக்குள் பெரிய குழப்பம், ஒரு டிசென்ட், கருத்துருவாக்க மாட்டம் வந்து விட்டது. இப்போது மிக மோசமான நடவடிக்கையை யார் எடுத்திருக்கிறா தெரியுமா? துபாய், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எடுத்திருக்கிறது. நம்மள பல பேர் அங்கதானே சார் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். தயவு செய்து அங்கிருந்து கொஞ்ச நாளைக்கு வெளியே வந்துருங்க. துபாயில இருந்து இங்க. ஏன்னா நான் போய் சொல்ல மாட்டேன், நிலைமை சரி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு சுஃபியான் அவர்கள். சார், உலகத்தில் வந்துட்டு போர் அப்படிங்கிறது நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை வந்துட்டு அமெரிக்கா நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே போகிறதுங்கிறது தான் செய்தியாகவே இருக்குது. ஆனால் போர் நிறுத்தம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஹால்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் பெருசாக வந்துட்டு போர் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்படாதுன்னு ஒரு செய்தி இருக்குது. என்ன நிலையில் இருக்கு? இல்லை, அப்படி இல்லை. அதாவது அமெரிக்கா தோல்வி அடைந்தது, அமெரிக்கா தோல்வி அடைந்தது, அமெரிக்கா தோல்வி அடைந்தது. ஒரு செய்தியை பார்க்கும்போது அவர்களுக்கு விளக்கம் கேட்கணும். நான் ஏதோ ஈரான் ஆதரவாளன் அல்ல, ஒரு செய்தியாளனாக எப்படி அமெரிக்கா தோல்வி அடைந்தது அப்படின்னு நீங்க கேட்கணும். இந்த போர் பிப்ரவரி 28 ஆரம்பித்தது. இன்றைக்கு மார்ச் எத்தனாம் தேதி? இன்னைக்கு மே மாதம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 வரைக்கும் வரப்போகுது. சரி, இப்போ கிட்டத்தட்ட அடுத்த 28ஆம் தேதி வந்துவிட்டால் 90 நாட்கள் ஆகிவிடும். அப்போ ஒரு உலகத்தில் பெரிய அரசு, பெரிய வல்லமை கொண்ட சக்தி இது அமெரிக்கா. அவர்கள் ஒரு சின்ன நாடை வெற்றி பெறுவதற்கு ஏன் இயலவில்லை? முதலாவதாவது கேள்விக்கு பதில் இல்லை. இரண்டாவது, ஹெர்மூஸ் வளைகுடா என்று சொல்லக்கூடிய பெரிய விவகாரத்தை இன்றைக்கு தங்கள் கையில் எடுத்து விட்டார்கள். ஆக இந்த விவகாரத்தை மீட்பதற்கு தகுதியற்ற நிலையில் அமெரிக்கா மாறி இருக்கிறது. விளைவு சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலிலே விடுவது மேல் அப்படின்ட்டு ஒரு மனநிலையில் கிட்டத்தட்ட பீஜிங்குக்கு போய் ஜீஜிங் பியானோடு எவ்வளவோ பேசி பார்த்தார். அவர் திரும்பவே இல்லை. அவங்க சிரித்து கொண்டார்களே தவிர எந்த பதிலும் அளிக்கவில்லை. சில யூடியூபர்ஸ் விஷயம் தெரியாமல் ஒருவேளை டிஆர்பி போட்டாங்களா என்னமோ தெரியல, சீனா அமெரிக்கா இணைந்ததுன்னு போட்டாங்க. எதையாவது செய்தி ஆக்கக்கூடாது. நன்கு படிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் தானே படிக்கிறீர்கள். ஆங்கிலம் படித்தால் தானே வெளிநாட்டு செய்தியை நாங்கள் புரிய முடியும். அதில் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக போய் படித்து அவர்களுக்குள் என்ன ஒப்பந்தம், என்ன பிரச்சனை, இதையெல்லாம் கேட்க வேண்டும். தைவானுடைய பிரச்சனை இருக்கிறது, டேக்ஸ் 150 பிரச்சனை இருக்கிறது, ட்ரேட் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் ஈரானுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ட்ரேட் அக்ரிமெண்ட் 45 லட்சம் கோடிக்கு இருக்கிறது. வெனிசுலாவில் they had invested more than 65 lakhs crores. அங்கே இருக்கிறது. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அமெரிக்காவோடு எப்படி இணைவார்கள்? $14 பில்லியன் சீனாவுடைய உள்ளிடங்களான தைவானுக்கு அவர்கள் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு நீங்கள் இப்போது ஈரானுக்கு எதிராக வாங்கல் என்றால் எந்த பைத்தியக்காரன் வருவான்? சரி, அது ஒரு பக்கம். ஈரானை பற்றி நியூயார்க் டைம்ஸ் செய்தி ஒன்று வெளியிட்டது. ஒரு வாரத்திற்குள் 4 நாட்களுக்கு 5 நாட்களுக்கு முன்பு ஈரானை பற்றி CIA ஒரு கருத்தை வெளியிட்டது. CNN தொலைக்காட்சியும் அந்த கருத்தை வெளியிட்டது. ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட மாட்டாங்க, அது எப்போதும் ரிப்பப்ளிக்கன் ஆதரவான ஒரு தொலைக்காட்சி. அதை விட்டுருங்க. அதில் என்ன சொன்னார்கள் என்று நாம் பார்ப்போம். நம்மூரில் உள்ள பத்திரிகையோ அரபு நாட்டுடைய அல் மயாதீனோ அல்ல,
அமெரிக்காவினுடைய நாளிதழ், அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 70% ஏவுகணை அவர்களிடத்தில் இன்னும் இருக்கிறது. அப்பொழுது அளித்தோம் என்றீர்களே, 13,000 குண்டை போட்டீர்களே, என்ன ஆனது என்ற கேள்வி கேட்கிறார்கள். 13,000 குண்டு போட்டார்கள். உலகின் மிக பெரும் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வெற்றி கொள்ள முடியாத சக்தியாக இருக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கதை காலி. என்ன அப்படின்னு பார்த்தார்கள் சொன்னால், அவர்கள் இன்று கிடைத்த தகவலில் 33 ஏவுகணை தளங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் 3ஐ தவிர 30 தளங்கள் சிறப்பாக இருக்கிறது என்று அமெரிக்க உளவு நிலை சொல்லிவிட்டது. பாயிண்ட் நம்பர் 1. நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை அவர்கள் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 2. ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் பத்திரப்படுத்தப்பட்டு மலை கீழ் 28க்கும் மேற்பட்ட வழிகளை வைத்து சேட்டலைட் பிக்சராலும் கூட அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு வலிமையான ஒரு கட்டமைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த போரை, இட் ஹஸ் பீன் டேக்கன் மோர் தென் 6 months and above, 6 மாதமும் அதற்கு மேலும் அவர்களால் போரிட முடியும் என்ற கருத்தை அமெரிக்கா சொன்னவுடன் அமெரிக்கா ஆடி போய்விட்டு. அமெரிக்கா முதலிலே என்ன சொன்னார்கள்? உனக்கு வரலாறே தெரியாமல், உன் அப்பன் வரலாறும் தெரியாமல், உன் தேசத்தின் வரலாறும் தெரியாமல் உன்னை அழித்து போய்விடுவேன். அதற்கு பேரை வைத்தார்கள் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. எல்லோரும் பயந்து போய்விட்டார்கள். கடைசியில் புஷ்வானமாக அமெரிக்கா போனது. அப்போதும் ஈரான் பயப்படவில்லை. 2வது வைத்தார்கள் 15,000 போர் வீரர்கள். இது கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு. 100 அமெரிக்க விமானங்கள் எஃப் சீரியஸ், அதே போன்று 20 கப்பல்களில் 10 டெஸ்ட்ராயர் நாசகார கப்பல்களை கொண்டு வந்து அதற்கு பேரை அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்ன? ஃபார் ஃப்ரீடம், அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று, தி சோகால் ஃப்ரீடம், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். அப்பொழுதும் பயந்தார்கள். அப்போதும் ஈரான் சொன்னது, நீங்கள் வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். சரி, கடைசியில் 36 மணி நேரத்தில் போய் முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். சீனாவுக்கு போய் பார்த்தார்கள். சீனா ஒன்றும் நடக்கவில்லை. இப்போது அமெரிக்கா சொன்னது, நாங்கள் அடுத்து எபிக் ஃபியூரி 20 அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு இப்போ வந்தான். இதில் 200 விமானங்களை கப்பல்களில் நிறுத்தி உருத்தெரியாமல் ஆக்கி விடுவோம். இனி ஈரான் என்கின்ற ஒரு நாடே பேசுறதுக்கு கூட இருக்காதுன்னு இப்போ முந்தா நேற்று சொல்லிட்டு இருந்தான். சரி, இன்னைக்கு அடிச்சிரும் போலன்னு பார்த்தா இப்போ மத்தியானம் செய்தி வருது. காலையில் எழுந்த உடனே, நான் காலையில் எழுந்த உடனே அதை தான் பார்ப்பேன். பார்த்தா அமெரிக்க போர் மௌனிக்கப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. எதுக்குடா மௌனித்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய நேச நாடுகளான முகமது பின் சல்மான் சவுதியிலிருந்தும், யுஏயினுடைய நஹ்யான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்தும், ஆஸ் வெல் அஸ் கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி, இந்த 3 பேரும் அமெரிக்காவுக்கு கடிதாசி அனுப்பினார்கள். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். யார் சொல்கிறா? அமெரிக்கா சொல்லுது. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், சமாதான பேச்சு முடிந்துவிடும், அதற்கு பிறகு நாம் இதை நடத்தலாம் என்று இப்போது இந்த காலை. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்றால், 4-5 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஈரானுடைய கோரிக்கைகள். நேற்று கடைசியாக 1வது கோரிக்கை, நீங்கள் ஹெர்மூஸ் வளைகுடாவை பிளாக்கேடை எடுத்துடணும். அது எங்கள் இன்டர்னல், எங்களுடைய சாவரின் பார்ட், இறையாண்மை கொண்ட எங்களுடைய டெரிட்டோரியல். அதுக்குள்ள நீ பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. பிளாக்கேடை காலி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல போயிரு. 2வது, உன் ஆள் இருக்கான் பாரு யூதர், தொடர்ந்து ஹிஸ்புல்லாவை தாக்கி 10 லட்சம் மக்களை ஃபோர்ஸபிள் எவாக்குவேட்டட் தெற்கு லெபனானில், அந்த போரை நிறுத்து. 3வது, எந்த பாவம் செய்யாத எங்களை அழைத்து 100 பேரை கொலை செஞ்ச 25-27 லட்சம் கோடி எங்களுக்கு காலி, நாங்கள் மறு உருவாக்கம் செய்ய வேண்டும், எனக்கு இழப்பீடு கொடு. 1வது ஒரு கோரிக்கை இது. 4வது வைக்கலாம், 1வது வைக்கலாம். ஆயுதங்களை உன்கிட்ட திருப்பி தரவே மாட்டேன். 4. 5வது, இனி எந்த காலத்திலும் போர் செய்ய மாட்டோம், எழுதி கொடுத்துட்டு போடா. இப்போ அமெரிக்காவுக்கு பதில் வருது, நஷ்ட ஈடே உனக்கு லைஃப்பில் கிடையாது. 2வது, உன் பணம் 10 லட்சம் கோடி எங்கே முடக்கியிருக்கிறோம் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், 10 லட்சம் கோடியை கத்தரில் முடக்கியிருக்கிறோம், அதில் ஒரு 75% நாங்கள் வைத்துக்கொண்டு பேருக்கு 2 லட்சம் கோடி தருவோம். 430 என்ட்ரி செய்யப்பட்ட ½ டன் செறிவூட்டப்பட்ட ஸ்டாக் பைல்ஸை உங்ககிட்ட தரமாட்டோம்.
அது நாங்கள் எங்கள்கிட்ட கொடு, அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அமெரிக்கா சொல்லுது. பட் இந்த கண்டிஷன் போடுறாங்க. அப்போ இங்கே ஹிஸ்புல்லாவை அடிக்கிறீங்களா, அதெல்லாம் இப்போ அடிக்க முடியாது, அதெல்லாம் பேச்சு முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு பண்ண முடியும் என்று சொல்லி ஈரான் சொன்னதை அமெரிக்கா மறுத்து, அமெரிக்கா சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், போருக்கு தடி அப்படின்னு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. பக்கர் கலிபாப் அங்கே இருக்கக்கூடிய இப்போ 3 முகங்கள், மசூத் பெசஸ்கியான், ஹீ இஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சையத் கராக்கச்சி, அவருடைய பாராளுமன்றத்தினுடைய தலைவர் யார் என்று சொன்னால் பக்கர் கலிபாப். பக்கர் கலிபாப் சொன்னார், வி ப்ரிப்பேர்டு, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் டு என்டர் பேட்டில், நாங்கள் களத்தில் உள்ளே குதிக்க போகிறோம், நீங்கள் வாருங்கள் என்று அறிவித்த பிறகு அமெரிக்கா எபிக் ஃபியூரி T2 விட்டு பல்ட்டி அடித்து விட்டார். ஆனா ஈரானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வலு இல்ல ஒரு 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 பவர் எங்கன்னு சொல்லுங்க. இதுதான் நல்ல கேள்வி, இதுதான் அற்புதமான கேள்வி. இந்த நிகழ்ச்சி நல்லா கேட்டு நீங்கள் அழகாக கேட்குறீங்க பாருங்க. இந்த கேள்வி தான் முக்கியம். இதுதான் செல்ஃப் ரிலையன்ட், தற்சார்பு நிலை. நம்முடைய பிரதமர் சொல்லுவார் பாருங்க, சப்கோ சாத், சப்கோ விகாஸ், சப்கா விஸ்வாஸ், மேக் இன் இந்தியா. இது சும்மா பேச்சு தான், அவன் பேச்சு இல்லை, செஞ்சு முடிச்சிருக்கான். மேக் இன் ஈரான் வந்துட்டு பிரதமர் சொல்லுவார், ஆப்கோ சப்கோ சாத், சப்கோ விகாஸ், சப்கா விஸ்வாஸ். மிமிக்ரிலாம் நல்லா பண்றீங்க. அவர் நான் மிமிக்கிறீங்களா, அவர் பேசுவார். நானும் ரொம்ப நாளாக கேட்டேன், சப்கா சாத், சப்கா விசாஸ், சப்கா விஸ்வாஸ், inclusiveness of all society. I was conducted this first programs in 2014. I remember once again, I never forget it. He made a very clear statement, சப்கா சாத், சப்கா விஸ்வாஸ். அதை செய்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா அவர்கள் தான். எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தா, இவர்கள் ஒரு ஆழமான சிந்தனையாளர்கள், பெர்சியர்கள். 47 வருஷமா அவன் நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை வைக்க முடியல. யார் வளத்தை? அவன் நாட்டில். அவன் நாட்டுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் பேரலைஸ்டு, சிக் யூனிட் ஆக்கிட்டான். அவன் எதையுமே வாங்க முடியல. அந்த நிலவில் தான் அவர்களுக்கு அந்த வறுமை தான் அவர்களை வளமான ஒன்றாக சிந்திக்க சென்றிருக்கிறது. சேதலி காமினி அவர்கள் தலைமையிலே சிந்திச்சிருக்கிறார்கள். அவர்கள் நாட்டு சிறப்பு என்னவென்றால் இயற்கை வளம், காடுகளும் மலைகளும் பாலைவனங்களும் சமவெளிகளும் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் அவர்களுக்கு சிறப்பு. 9 கோடி மக்கள், ஒரு நெடிய பரப்பு. இன்னைக்கு அமெரிக்கா உள்ள என்ட்ரு பண்ண முடியல. கற்கு தீவுகளில் நாங்கள் இறங்க போகிறோம், எலைட் படை ஒன்றுமே அமெரிக்கா செய்யலை. ஏதாவது சொன்னேன், கேன் யூ ஹாவ் ஃபார் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? யாராவது முடியுமா? யார்கிட்டையாவது இருக்கா கையில்? நான் கேட்குறது, ஹவு கேன் யூ டினை? உங்கள்கிட்ட அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் சொல்லுங்கள். அமெரிக்கா சொன்னதை இறங்குனது, அமெரிக்கா உள்ள தரப்படையில் இறங்குச்சா? அமெரிக்கா கற்கில் இறங்குச்சா? அமெரிக்கா எல்லாத்தையும் நாசம் பண்ணார்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. 13,000 போட்டாங்க, 3,000 பேர் வச்சிருக்கிறாங்க, பாலத்தை உடைச்சிருக்கிறாங்க, இவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் என்னிடத்தில் பேசினார். அவர் வரலாற்று பேராசிரியர். அவர் சொல்கிறார் எங்கிடத்தில், தமிழர் தான், அவர் சொல்லுகிறார், சுஃபியான், அது அவர்கள் ஏற்கனவே டிஜிட்டல் மீடியாக்களை போன்று வரைந்து வைத்திருந்தார்கள், விமானங்களை போல், அதையெல்லாம் போட்டு அடித்து போட்டு விட்டார். யார் இவர்கள்? அவர்கள் சொந்தமாக அவர்களால் இவ்வளவு பெரிய மிசைல், அமெரிக்கா அளவுக்கு F-15, F-16, F-18 ஆர் ஹார்னெட், F-18, F-22 இது ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-2 பஸ், GBU-57, இது எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. இப்போ தான் ரகசியமாக Su-34, Su-35, F-55 வாங்கியிருக்கிறாங்க. CJ-10 அவள்கிட்ட இருக்குது. எந்த நாடு இதுக்கு உதவி? இந்த Su-34, 35 இது அமெரிக்காவுடைய ரெப்டாருக்கு ஈக்குவலானது. இது சோவியத்தில் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. இந்த இந்த CJ-10 இருக்கு பாருங்க, இது யார் கொடுத்துருக்கான்னா சீனா கொடுத்துருக்கு. இவங்க எப்படின்னா மற்ற எல்லா தொழில்நுட்பங்களையும், ராக்கெட் தொழில்நுட்பங்கள், அதாவது மிசைல், பலிஸ்டிக்ஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக், இதை வச்சு எதை அடித்தாங்க தெரியுமா? உலகத்தில் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம், அமெரிக்காவுடைய பெட்ரியாட் சிஸ்டம், அயன்டோம் சிஸ்டம், அயன் பீம் சிஸ்டம், டேவிட் சில்லிங், பட் ஆல் திஸ் இன்வின்சிபிள், வெற்றி கொள்ள முடியாத அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹேஸ் பீன் கொலாப்ஸ்ட். அவன் அதுக்கு என்ன வச்சான்? அல் ஃபத்தா, ஃபத்தா 1, ஃபத்தா 2, ஃபத்தே, சிஜீல், கர்ரம்சோர், கெய்பர் ஷக்கான், இமாமத், கஹர் 1, கஹர் 2, ஷஹாபப் 2, ஷஹாபப் 3 எல்லாமே வச்சிருந்தான்.
அது எல்லாமே கிளஸ்டர் ஒரு M8 ஒன்னிலிருந்து 80 பாயும், 10 போட்டால் 800 ஆடி போய் விட்டார்கள். ஹைஃபா, செல்ஃபார் எல்லாம் அமெரிக்காவுடைய எல்லாம் அடித்து துவம்சம் செய்யப்பட்டு விட்டது. விளைவு என்ன தெரியுமா? நேற்று செய்தி சார், $200 பில்லியன் has been அவர்களுக்கு என்ன சொல்றது லாஸ் ஆக்கியிருக்காங்க அமெரிக்கா. எப்படின்னு கேட்டா 13 தளங்கள். எத்தனை தளம்? 13 தளங்கள். குவைத்தில் உள்ள தளம், கத்தரில் உள்ள தளம், பஹ்ரைனில் உள்ளது, சிரியாவில் உள்ளது, ஜொர்டானில் உள்ளது, யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய 13 தளங்களில் 228, தட் மேபி 228 ஒரு நாட்டில் ஒரு தளம் என்றால் சின்ன பாட்டாங்கிற இதெல்லாம் கணக்கு பண்ணால் 228 ரேடார் சிஸ்டத்தையே காலி பண்ணிட்டாங்க. ஒரு ரேடாருடைய மதிப்பு மட்டும் $1 பில்லியன், 9,000 கோடி. எங்கே தெரியுமா? அல் உதீதுன்னு ஒரு தளம் இருக்கு பாருங்க, எங்கே? கத்தரில். இதையெல்லாம் அவர்களால் அடிக்க முடிஞ்சது. அமெரிக்காவுடைய CIA தளத்தை அடிக்க முடிஞ்சது, பஹ்ரைனுடைய கடற்படை தளத்தை அடிக்க முடியுது, குவைத்தில் உள்ள 8 இராணுவ தளங்களை அடிக்க முடிஞ்சது. இப்போ வளைகுடா நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் இல்லையா? இப்போ அமெரிக்கா ஏன் தயங்குது? இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு அசிங்கப்பட்டு, இவ்வளவு கேவலப்பட்டு அமெரிக்கா இப்போ எப்படி அடிப்பான்? எப்படி யார் அடிப்பான்? அமெரிக்காட்ட செனட்ல பெரிய பிரச்சனை வந்துட்டு, த கன்ஃபபுலேஷன் அவங்க த மெம்பர்ஸ் ஆஃப் தி செனட் அண்ட் காங்கிரஸ் லீடர்ஸ். ஆனால் கடைசியில் ஜெயிச்சிட்டார். அவர்களுக்குள் பெரிய குழப்பம், ஒரு டிசென்ட், கருத்துருவாக்க மாட்டம் வந்து விட்டது. இப்போது மிக மோசமான நடவடிக்கையை யார் எடுத்திருக்கிறா தெரியுமா? துபை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எடுத்திருக்கிறது. நம்மள பல பேர் அங்கதானே சார் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். தயவு செய்து அங்கிருந்து கொஞ்ச நாளைக்கு வெளியே வந்துருங்க, துபாயிலேருந்து இங்கே. ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், நிலைமை சரியில்லை. நேற்று ஒரு நண்பர் எனக்கு கடுதாசி இல்லை கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் சொல்வது உண்மைதான், அபுதாபி இப்போ நேற்று முன்தினம் பெரும் சிக்கல் ஒன்று நடந்து போயிட்டு. என்னவென்றால், அபுதாபியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முதலில் தாக்கப்பட்டது, இரண்டாவது புஜேரா தாக்கப்பட்டது, மூன்றாவது அமெரிக்காவினுடைய அல் தஹாஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய US பேஸ் ஒன்று தாக்கப்பட்டது. அதை விட அணு உலை தாக்கப்பட்டதும் பயங்கரமான விஷயம். எங்க? துபைலன்னா அதை UAEல, அபுதாபியா அந்த இடத்துல இருக்கு, அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் ஜெனரேட்டரோட அடிச்சிருக்கிறாங்க, ஏர் கூலர் அடிக்கல. குஜேராவில் கூட ஒரு தாக்குதல் குஜேராவில் நடந்திருக்கு. இந்த ஏர் கூலர் அடிச்சிருந்தா ஏராளமான அணு கதிர்கள் லீக்கேஜ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அபுதாபி, துபை எல்லாம் லாஸ் ஆயிருக்கும். என்னமோ நல்ல வேலையாக இறையருளால் தப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அப்போ அது யார் அடித்தான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு இருக்கிற பலம் ட்ரோன்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலன் 3 அனுப்பியிருக்காங்க சார், 2 தடுத்துட்டாங்க, 1 அடிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் பொய் தானே சொல்லியிருக்கான். யார்? UAEயும் பொய் சொல்லியிருக்கான், ஈரான் பேர் என்னது, இஸ்ரேலும் பொய் சொல்லியிருக்கான். 10 அனுப்புகிறாங்க, 10ல் ஒரு 3, 4, 5 அனுப்புகிறாங்க, 1, 2 விழுந்துருது. 1, 2 விழுந்தாலே தற்கொலைதாரி ஃபுல்லாகிட்டு. அமெரிக்கா கப்பலை கூப்பிட்டு வந்தாங்க. என்ன கப்பல்? நான் சொல்கிறது எல்லாமே ரெக்கார்டு. என்ன கப்பல்? ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்தாங்க. அதோடைய மதிப்பு எவ்வளோ? அப்புறமா ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு கொண்டு வந்தாங்க. 1,13,000 ரூபா. 1 லட்சம் கோடிக்கு 1,13,000 கோடி. ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ட்ரிப்போலி, USS WS புஷ், USS கார்னிவில்சன், 10 டெஸ்ட்ராயர் எல்லாம் ஓடி போயிட்டாங்களே. எங்கே இருக்குதா? இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இவங்ககிட்ட என்ன இருக்குது தெரியுமா? வேக போட்டுகள். 1200 போட் இருக்கான், விசை போட்டுகள். அதோடைய வேகம் என்ன தெரியுமா சார்? 115 km/h. அது எங்கே இருக்குது தெரியுமா சார்? ஹெர்மூஸை ஊற்றி மலைகளுக்கு கீழே குடைஞ்சி வச்சுருக்கான். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அவர் சொன்னார், அதனுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், ரேடார் சிஸ்டம், மோனிசன்ஸ் குண்டு சிஸ்டம், தற்கொலைகள் சுற்றி இந்த ஓனாய் சிங்கத்தை நின்ன மாதிரி நிறுத்தி வச்சுருக்கான். ஈரான் சிங்கம் நிற்குது, சுற்றி ஓனாய் நிற்குது. ஒன்று வாழை பிடிக்குது, ஒன்று தலையை பிடிக்குது, ஒன்று கவ்வுது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையா வைல்ட் அனிமல்ல? இதுதான் ஈரான். சரி, இப்போ வந்துட்டு ஆனால் துபாயில் இருக்க மக்கள்லாம் வந்துட்டு வெளியேறிட சொல்கிறீங்க இல்லையா? வெளியேறணும். ஏன்னா நிலைமை சரியில்லை. துபாய் ஏன் வெளியேறணும்னா, துபாயை மட்டும் பேசுகிறேன். இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் எத்தனை நாடு இருக்குது? 7 நாடு. 7. துபாய் 1, ராசல் கைமா, அபுதாபி, ஷார்ஜா, அஜுவானா, ஃபுஜேரா, அலைன், 7 நாடு. இதில் செழிப்பான நாடு 1 துபாய். துபாயில் எதுவுமே கிடையாது, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே இருப்பதெல்லாம்
ஃபினான்சியல் செக்டோரியல், ரிலையன்ஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மற்றும் சுற்றுலா. அவ்வளோதான். உலகத்தில் ஹாலிவுட், அமெரிக்காவுடைய ஹாலிவுட், பாலிவுட் எல்லாமே இன்வெஸ்டர் அங்கே தான். எல்லா தலைவர்களும், சினிமா துறை, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அங்கே தான் வருவார்கள். அபுதாபி வந்து பெட்ரோல் இருக்கிறது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இது ரெண்டுமே பெரியது. இப்போது நேற்று இதை அவர்கள் அடித்ததற்கு காரணம் என்ன? இப்போ இதை யார் அடித்தான்னு தெரில, ஈரான் அடிச்சதுன்னு தெரில. அவங்கள்ட்ட நிறைய ப்ராக்சி இருக்காங்க. ஹிஸ்புல்லா இருக்கிறார்கள், ஷியாட்டி ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள், ஹவுதிகள் இருக்கிறார்கள், இன்னும் ஏராளமான பேர் தெரிய முடியாத ஏராளமான ப்ராக்சிகள் இருக்கிறார்கள். யார் அடித்தார்கள் என்று தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்த அன்னைக்கே சையத் அலி காமினி படுகொலை செய்யப்பட்டார். மார்ச் 26ஆம் தேதி பெஞ்சமின் நெத்தன்யாகு உலக மனித சமூகத்தின் எதிரியாக அவரை பார்க்கிறார்கள். ஒரு படுகொலையாளர். ஹீஸ் அ மேன் ஆஃப் ஜெனசைட். இவன் ஒரு படுகொலையாளர். 1,00,000 மக்களை கொலை செய்தார்கள் கசாவில். இன்னைக்கும் சாப்பாடு இல்லை. நாள் ஒன்றுக்கும் 600 ட்ரக்கு தேவை. 5 ட்ரக் கூட 100 ட்ரக் கூட போகலை. இன்னைக்கும் ரஃபாயிலே மூடி வச்சு அந்த மக்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு யூத ஜெனசைடு. யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்கே போய் இறங்குறாரு? மார்ச் 26ஆம் தேதி சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாயில் ஓமன் பார்டரில் இருக்கக்கூடிய ஐன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹீஸ் லேண்டட். அங்கே நஹ்யான் இவரை சொந்த காரில் அழைச்சிட்டு 2.5 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த தகவலை யார் சொன்னா? நம்ம ஒரு பேப்பர் இல்லை, ஜெருசலேம் போஸ்ட் அஃபீஷியல் நாளேடான இஸ்ரேல் டைம்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க. எங்களுடைய பிரசிடென்ட் யார் சென்றார்? பெஞ்சமின் நெத்தன்யாகு நஹ்யானை சந்தித்தார். இப்போ எவ்வளவு மோசமான செயல்பாடு. அடுத்து தற்போது 4 நாள்களுக்கு முன்பு அயன்டோமை கொண்டு ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. நிறுத்தின மட்டும் யூதர்கள் ஃபுல்லாக அங்கே போய் உட்காந்துட்டான். எங்கே? துபாயில். இதுதான் ஈரானுடைய கோபத்துக்கு காரணமாக அமைந்தது. ஏண்டா, நம்முடைய மக்களை அழித்து சாகடித்து உணவில்லாமல் செய்கிற போது வெளிப்படையாக சொன்னாங்க, நாங்கள் ஒபேக்கிலேருந்து வெளியேறினுச்சு. ஒபேக்னா தெரியுமில்ல, ஆயில் பெட்ரோலியம் அந்த கூட்டமை, அதிலிருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து சொன்னாங்க நஹ்யான், எங்களுடைய பாதுகாவலர்கள் யார் தெரியுமா? சவுதிலாம் கிடையாது, அதெல்லாம் சொல்லலை. எங்களுடைய பாதுகாவலர்கள் யூதர்களும் அமெரிக்கர்களும் தான். நாங்கள் இவ்வளவு சிரமப்படும் போது யூதர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள், பெஞ்சமின் தான் எங்களை காப்பாற்றினார். இது கடுமையான கொதிநிலை ஏற்படுத்தி விட்டது. யாருக்கு? ஈரானுக்கு. ஏன்டா இவ்வளவு சூழ் நடந்தும் நீ அவங்க கூட கை கொடுக்குறியா? ஒன்றை காலி பண்ண தான் நேற்று உலையில் முதல் கட்டம். இப்போது அமெரிக்கா அந்த நாட்டுடைய இப்போ நேற்று ஏராளமான கன்சைன்மெண்ட், அதாவது ஏர் கூரியரில் ஏராளமான சரக்கு கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. எங்கே? டெல் அவியூவில். ஒருவேளை தாக்குதல் நடந்தால் முதல் தாக்குதல் எங்கே இருக்குன்னு தெரியுமா? துபாயா தான். துபாயில் எதை அடிப்பாங்க தெரியுமா? பெட்ரோல் வயல்கள். பெட்ரோல் வயல்கள் அபுதாபியில் இருக்குது. துபாயில் அந்த ரெண்டும் பக்கம் தானே. அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட், கரண்ட்டு சப்ளை கட் பண்ணுவாங்க. கரண்ட் சப்ளை கட்டானா மேலே யாருமே போக முடியாது. 90 மாடி 100 மாடிலாம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். இன்டர்நெட் கேபிளில் 7 கேபிள் போகுது. பெரும்பான்மையான கேபிள்கள் எங்கே போகுதுன்னா ஹெர்மூஸ் வழியே தான் போகுது. அதை காலி செஞ்சால் அமெரிக்காவுடைய மைக்ரோசாஃப்ட்வேர், அமெரிக்காவினுடைய நிவேடா, யுஎஸ்எஸ்னுடைய ஓரக்கிள், எல்லா கம்பெனிகளும் கொலாப்ஸ் ஆயிரும். துபாய்க்கு, அபுதாபி, சவுதி எங்கேயுமே பழத்திலிருந்து எதுவுமே போகாது. இங்கே மட்டும் நிற்காது. அடுத்து ரெட்ஸியும் காலி பண்ணிடுவாங்க. அப்படி போகும்போது பெரும் சிக்கலே உருவாகிவிடும். விமானங்கள் நின்று போய்விடும். இதையெல்லாம் அமெரிக்கா யோசித்தது. அவர்கள் ஒன்றுமே சொல்லலை. எங்களுக்கு ஈஸி தான்ட்டாங்க. நீங்கள் எங்கள் நாட்டை தாக்குங்கள், எங்கள் நாட்டுடைய எரிசக்தியை தாக்குங்கள், எங்கள் நாட்டுடைய ரிஃபைனரி சென்டரை தாக்குங்கள், கர்கை தாக்குங்கள், அதே போன்று இன்னொரு தளம், அதை நீங்கள் தாக்குங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பதிலுக்கு எதை சந்திப்பீர்கள் என்று மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஓப்பன், ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக ப்ரூவன். யாரு? தாக்கி முடித்து விட்டார்கள். இப்போது அமெரிக்காவும் யூதர்களும் அரபுகளை இவர்களுக்கு எதிராக தூண்டுகிறார்கள். யார? அதுக்கு கத்தாரும் சவுதி அரேபியாவும் மறுத்து விட்டார்கள். நாம் வரமாட்டோம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு தீவு இருக்குது, ஹெய்டன்.
அந்த தீவு 1971 யாருக்குள்ளது? யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்குள்ளது. அந்த தீவை நீ கைப்பற்றணும்னா அமெரிக்கா இப்போ இன்ஸ்டிகேட் பண்ணுறான், ப்ரோவோக் பண்ணுறான். அபு மூசா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அது மொத்தம் 12 கிலோமீட்டர் சுற்றளவு. அதில் 60,000த்திற்கு மேற்பட்ட பெட்ரோல் ரிஃபைன் பண்ணப்பட்டு தெற்கு ஈரானில் சப்ளை பண்ணுறாங்க. அது எங்களுக்கு சொந்தம்னு இப்போ சொல்கிறோம். இதெல்லாம் அமெரிக்காவுடைய சித்து வேலை. அதுக்கப்புறம் கிரேட்டர் டுனாப், லெசர் டுனாப், இந்த 2 சின்ன சின்ன குட்டி தீவுகள் இருக்குது. இதையெல்லாம் இப்பொழுது காட்டி 1971 சார்ஜா அக்ரிமெண்ட் எல்லாம் காட்டி இப்பொழுது அவர்கள் கையில் எடுத்து சிக்குப்பட்டு கொண்டது யாரு? துபாய், அல்லது எப்படி புரிந்து கொண்டாலும் புரியட்டு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE. ஆகவே இப்பொழுது போர் ஆரம்பிப்பதற்கு இன்று அமெரிக்கா வந்தவர்கள் பின்னோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். தாக்குதலுக்கு உள்ளே வர அச்சம். அவர்களை தாக்கினால் முதல் அடி வாங்குவது துபாயாகத்தான் இருக்கும். புரூஜ் கலிபா, கரூஜ் கலிபா எல்லாம் காலியாகிடும். நம்முடைய மக்களுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த போர் நிறைய பேருக்கு பாவம். அவர்கள் வேலை செய்வார்கள், பணிக்கு வேலை செய்து கொண்டிருப்பார்கள், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், கடன் வாங்கியிருப்பார்கள், பல கஷ்டங்கள் உண்டு. உண்மையிலேயே அந்த கஷ்டங்கள் நீக்கப்பட வேண்டும். அந்த கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த போர் ஒரு சமாதானம் ஏற்பட்டு விட வேண்டும். ஆனால் அதில் எப்போதும் யூதர்கள் வெற்றி கொள்பவர்களாக அந்த சமாதானம் அமையக்கூடாது. அமெரிக்கர்கள் வெற்றி கொள்வதற்காக அந்த சமயம் அமையக்கூடாது. ஏனென்றால் இங்கே நாம் ஈரானுக்கு என்று பேசவில்லை, ஒரு பொழுதுநிலையான விஷயம் இருக்கணும். ஈரான் என்ன சொல்கிறது? ஹெர்மூஸ் எங்களுடைய பகுதி, எங்களை விட்டு விடுங்கள், எங்கள் தாக்குதலுக்கு பணத்தை கொடுங்கள், ஆயுதத்தை நாங்கள் வைத்துக்கொள்ளும். 13,000 குண்டுகளை வைத்திருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற யூதர்கள் குண்டுகளை வைத்துக் கொள்ளலாம். அதை பற்றிலாம் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி டசன்ட் கேர் அபவுட் இட் செல்ஃப். இவன் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு வலிமையாக நிற்பது மலைகளுக்கு கீழ் 28 பாதைகள் அமைத்திருக்கிறார்கள். எந்த பாதையும் சேட்டலைட்ல பயன்படுத்த பண்ண முடியல. தாக்குதல் என்று ஒன்று நடந்தால் முதல் அடி டெல் அவீவ் அல்ல, முதல் அடி துபாய் தான். ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு தகவலுக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.